தன்னை தமிழின காவலராக காட்டிக்கொள்ளக்கூடிய வைகோ மல்லை சத்யாவை மிகப்பெரிய துரோகியாக இன்றைக்கி பிரகடனப்படுத்துகிறார். ஏறத்தாழ பார்த்திங்கன்னா பிரபாகரனுக்கு துரோகம் செய்த மாத்தைய அளவுக்கு அது வெளிப்படையாகவே சொல்லிட்டார். ஆனால் இது எங்கேருந்து வந்தது? தோற்றுவாயை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவர் தான் என்ன நிலையிலிருந்து திமுகவிலிருந்து வெளியே வந்தோம், அந்த கலைஞருக்கு நாம் எப்படி துரோகம் பண்ணோம் அப்படிங்கிறத அவர் சிந்திச்சாதுன்னா இதை பேசவே மாட்டார். மிகப்பெரிய துரோகி யாருன்னா வைகோ தான். ஏன்னா அவருடைய காலகட்டத்தில், மிக உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் அரசியலில் வாரிசே இருக்கக்கூடாதுன்னு, அடிப்படை உறுப்பினர்களும் கூட ஸ்டாலின் இருக்கக்கூடாதுன்னு வெளிவந்தார். அதுதானே அவரோட கொள்கை. அப்படி தானே மதிமுக உருவாச்சு. இந்த கொள்கை எங்கே இருக்குது? எதற்காக உருவாக்கப்பட்டுச்சோ அதனுடைய தன்மை இழந்து அதே காலடியில் இன்றைக்கி அடிமையாக கிடக்குது. யார் காலடியில்? ஸ்டாலின் காலடியில். இதுதாங்க ஒரு தலைவனுடைய மிகப்பெரிய வீழ்ச்சி. சாதகமாக இருக்குன்னு நினச்சிட்டு வாங்கி திங்கிற புத்தி இருந்தால் இப்படி தான் காலில் விழுந்து கிடந்து எல்லார் வாயிலையும் விழுந்து தன்னுடைய அந்த சுயம் இருக்குல்லங்க, தலைவன் என்ற அதை இழந்து நிற்கக்கூடிய கதியில் இன்றைக்கி வயோதிகத்தில் பரிதாபமாக நிற்கிறார் வைகோ. இது ரொம்ப கொடுமையான காலகட்டம் இல்லை? கலைஞரோட ஆன்மா சும்மா விடாது. ஏன்னா கலைஞரோட ஆன்மா சாந்தி அடையவே இல்லை, சுற்றிகிட்டே தான் இருக்குது. அது செய்யும் அது.